Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 6 part 1. ஓபன் பண்ணா நைட் நேரம் கரக்குரா டவுனை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரூக்கியா ஒரு பில்டிங்கோட எட்ஜில் உட்காந்துக்கிட்டு ஒரு டிவைஸை பார்த்துக்கிட்டு இருப்பா. அது பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். 4 லைட் எரிஞ்சுன்னா ஃபுல்லா இருக்குது, ஒரு லைட் மட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்குமா. அப்பவே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அது எம்டி ஆக போகுதுன்னு. அது மட்டும் இல்லாம அவளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அதை மூவ் பண்ண ட்ரை பண்ணுவா. அது ஒழுங்கா மூவ் ஆகல, ஃபிங்கர்ஸும் ஒழுங்கா வேலை செய்யல. சீக்கிரமா இதை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் குரோசக்கி கிளினிக்கை காட்டுறாங்க. நம்ம குரோசக்கி ரூக்கியாக்காக சாப்பாடு கொண்டு வந்து அந்த கிளாசெட்டை தட்டுவானா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. மேடம் என்னன்னா உள்ளதானே இருப்பாங்க, என்னடா சத்தத்தை காணும்னு ஓபன் பண்ணா ஆளை காணும், நமக்கு தெரியாம எங்க போனான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொண்டு வந்த சாப்பாடை நம்ம பையன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இங்க கரீனும் யூசுவும் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இச்சுக்கோ இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, ஆளு மாறிட்டே வரான். அது மட்டும் இல்லாம சோறு இவ்வளவு திங்க மாட்டான், இப்பெல்லாம் வெளுத்து கட்டிட்டு இருக்கான்பா. அதோட விட்டா பரவாயில்லையே, ரூமுக்கும் வேகமா போயிடுறான். உடனே அவங்க அப்பா அவனுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, எதுக்கு சீக்கிரமா ரூமுக்கு போகணும் அப்படின்ட்டு பயங்கரமா கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாரா. நம்மால வந்தவன வாயிலே ஒரு மிதி, கேலட்டு பயல சும்மா சும்மா எதையாச்சும் சொல்லி என்னைய நோண்டிட்டு இருக்கிறது என்னையா பழக்கம் இதும்பா. டேய் நான் உன் டாடிடா, முதல்ல அதை புரிஞ்சுக்கன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. யூசுவாச்சு பாப்பா, கரீன் பார்க்க கூட மாட்டா. யூசு கிட்ட சாப்பாடு அறியும், அதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்காத, சாப்பிடும்பா. அப்படியே கட் பண்ணா வெளியில உரஹரா அப்படிங்கிற ஒரு கடைக்கு முன்னாடி உருரு ஜென்டா அப்படின்ட்டு 2 பேரும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த ஜென்டா பையன் மட்டும் ஏதோ பேஸ்பால் விளையாடுறதா நினைச்சுக்கிட்டு கையில இருக்க தொடப்பக்கட்டையே பேட்டா யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். உருரு பார்த்துட்டு பதறுவான். ஏன்னா இவங்க ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னா டெசாய்ங்கிறவன் வந்து இவங்களை திட்டுவான். சோ அப்ப பிரச்சனை ஆகும்னு சொன்னா வாய மூடு, நான் ஒண்ணு டெசாய்க்கு பயந்தவெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு பில்டப் பண்ணுவானா. கிளீன் பண்றதுக்கு எதுக்கு நான் பயப்படணும், கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியதானேம்பா. அதெல்லாம் கிடையாது, நான்லாம் பயந்தவன் இல்ல, நீ தான் அவனுக்கு பயந்தவன் அப்படின்ட்டு அந்த தொடப்பக்கட்டையை வச்சு அவன் தலையில போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி மிரட்டிட்டு இருப்பான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, உருரு வந்து ஜென்டாவை விட 3 வயசு பெரியவன், அவளையே இந்த பாடுபடுத்திட்டு இருக்கான். வயசுல பெரியாள்னா பெரிய பருப்பாணி அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த தொடப்பக்கட்டையை யாரோ வந்து புடுங்குவாங்களா. யாரான்னு பார்த்தா நம்ம ரூக்கியா தான். ஏன்டா நீ திருந்தவே மாட்டியா, இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பியான்னு கேட்டவொன்னே வாங்க வாங்க அப்படின்ட்டு டோர் ஓபன் பண்ணி விடுவான். மேட்டர் என்னன்னா இவன் இங்க ரெகுலர் கஸ்டமர், அதனால அவங்க 2 பேத்துக்குமே நல்லா தெரியும். அப்போ உள்ள ஒரு மீசக்காரர் காட்டுவாங்க, இவர் தான் டெசாய். அவரு ரூக்கியாவை பார்த்துட்டு என்னமா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, ஷாப்ல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு பாரு. அவ பாட்டுக்கு உள்ள வருவா. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் பாஸை எழுப்புறேன்னு சொல்லும் போதே அவங்க பாஸ் எந்திரிச்சு வந்துருவான். இவன் தான் அவங்க பாஸ். ஆளு பார்க்க கொஞ்சம் லூசு மாதிரி தான் இருப்பான், ஆனா இவன் தான் பாஸ். இவன் பேரு கிசுகே. நேத்து தான் எனக்கு ஒரு டெலிவரி வந்துச்சு, மேடம்க்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ பிளிங்க் ஆயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு பேரு இகன்ஷிங்கி ஃபியூவல்பாங்க. அதுல ரேங்கிங்கும் நிறைய இருக்குது. அவன் நல்லா சீப்பா இருக்கதா கொடுங்கம்பா. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சோமா ஃபிக்ஸர் பாத்தீங்கன்னா ஒரு 60 பீசஸ் வேணும்பா. ஆக்சுவலா அது ரொம்ப டாக்ஸிக், நிறைய யூஸ் பண்ணா அதனால பிரச்சனைகள் வரும். இப்ப நம்ம ரூக்கியா இருக்க அந்த கிகைங்கிற மனுஷியோட ஃபார்மை ஓவரா இந்த டேப்லெட்டை போட்டு அவ சிங்க்ரனைஸ் பண்ணான்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இதுல இருந்து வெளியில போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். உனக்கு ஓகேவான்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பஞ்சாயத்து இல்ல. என்னோட கிகை ஃபார்ம் வந்து இப்ப வீக் ஆகிக்கிட்டே வருது. சோ என் பாடியை ஒழுங்கா மூவ் பண்ண முடியல, கண்ட்ரோல்லயே இல்ல, அதை சரி பண்ண எனக்கு வேணும்பா. சரி ரைட்ன்ட்டு உருரு கிட்ட ஸ்டோர் ஹவுஸுக்கு போய் நியூ ஐட்டம்ல இருக்க அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு உடனே அந்த பொண்ணும் போய் அழகா எடுத்துட்டு வருவான்னு வைங்க. அதை பார்த்துட்டு ரூக்கியாக்கே கடுப்பாயிரும். ஏன்டா இதை மட்டும் தான் உன்னால கொண்டு வர முடிஞ்சதா, வேற எதுவும் இல்லையான்னு கேட்டா அவ சொன்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பாப்புலரான ஒண்ணு, அதனால அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஆனா நீ ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி ஃபேக்கை வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னு உடனே அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நேரா ஸ்கூலுக்கு போனவன் நம்ம இச்சிகோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டா. சொல்லு சொல்லு எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுமா. ஒரே போடு ஆள் அங்கேயே பேனு விழுவான். தர 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 தரன்னு எழுத்துட்டு போவான். கிளாஸ்ல இருக்க பையெல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவ வாங்கிட்டு வந்த ஐட்டத்தை நம்மள்ட்ட கொடுப்பான். இது என்னன்னா கிகோன் கன்னும்பாங்க, அதாவது சப்ஸ்டியூட் சோல் பில். வேற ஒண்ணும் இல்ல, இதுல இருக்க கேப்சூலை நம்மளால சாப்பிட்டான்னா அவன் பாடியில இருக்க சோல் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். அதுக்கு பதிலா சப்ஸ்டியூட் சோல் வந்து இவன் பாடிக்குள்ள போயிடும். சோ நம்ம இச்சிகோக்கு பதிலா வேற ஒரு சோல் அவன் பாடியில இருந்து அவன மாதிரி நடிச்சுட்டு இருக்கும். அந்த கேப்ல நம்ம பையன் போய் ஹாலோவா காலி பண்ணிட்டு வரணும். ஏன்னா இப்போ வரைக்கும் ரூக்கியா தான் அவனோட சோலை அடிச்சு வெளியில கொண்டு வர்றான். ஒவ்வொரு டைமும் அவளால இவன் கூட இருக்க முடியாதுல்ல, அதை வச்சு நீ சோல் ரீப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்பா. அதுல பாத்தீங்கன்னா சோல் கேண்டீன் போட்டுருக்குமா. ரூக்கியாக்குமே அதான் கடுப்பு. என்னன்னா இந்த மாதிரி கேவலமா தான் டிசைன் பண்றாங்க, முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாத்த சொல்லணும், தாங்க முடியலம்பா. அது ஏதோ டக்குன்னு இந்த மாதிரி இருக்கும். இவ பன்னியை தான் கேட்டிருப்பா, பட் அது கிடைக்கலையாமா. இதை வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக உனக்கு இதுல பன்னியா வேணும்னு நம்மளால லைட்டா கிண்டலா கேட்டவனே நம்மளால போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு
ஒரு வழி பண்ணிடுவான். சரி ஒன்னு செக் பண்ணி பாப்போம் வாயில போடுன உடனே அந்த டக்கோட தலை அமுத்துவான். டப்புன்னு ஒரு மாத்திரை வாயில வந்து விழும். அது இச்சிகோவோட பாடிக்குள்ள போன உடனே அவன் சோல் அவன் பாடியை விட்டு பிரிஞ்சிரும். இந்த டைம்ங்கும் போது உன் பாடி எம்டியா இருக்குன்னு நீ நினைக்கவே வேண்டாம். யாருக்கும் உன் மேல சந்தேகமும் வராது. இந்த டைம் தான் உன் பாடியில வேற ஒரு சோல் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவன் பாடியில வேற ஒரு சோல் வந்துருச்சு போல. எந்திரிச்சு நின்னுகிட்டு நைஸ் டு மீட் யூ, என்னோட பேரு இச்சிகோ குராசாக்கியுமா. அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பயலுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். ஏன்னா அவன் பேசுறது இவன மாதிரி இல்ல. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மிஷன் வரும். கரெக்டான டைம்ல தான் வெளியில வந்திருக்க, வா நம்ம போலாம், ஹாலோ ஒன்னு வெளியில சுத்திட்டு இருக்காமா அப்படின்ட்டு உடனே கிளம்புவாங்க. இச்சிகோக்கு அவனோட பாடியை வேற ஒரு சோல்ல விட்டுட்டு வர்றது சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வேண்டாமா. ஆனா வேற வழி இல்லையே. அதனால ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணுடா விளக்கண்ண அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க சொல்லிட்டீங்கல்ல இனி நான் பாத்துக்கிறேன்னு வில்லத்தனமா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி அந்த கிசுக்கேவை காட்டுறாங்க. அவன் குடோனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும் போது தான் ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா உரு எடுத்துட்டு வந்தது அவன் சொன்ன ஐட்டம் இல்ல, டிஃபெக்டிவ் ஐட்டம். அது அந்த பாக்ஸ்லயே போட்டுருக்குது. அந்த குட்டி பொண்ணு அதை ஒழுங்கா படிக்காம தப்பா எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டான். உடனே ஜென்டா போட்டு பச்சை பச்சையா திட்டுவான். இதை நல்லா பாரு, ஒழுக்கமா பாரு, உன் கண்ணை திறந்து வச்சு பாரு, இதுல டிஃபெக்டிவ் ஐட்டம்னு போட்டுருக்குது, அது உனக்கு தெரியல, டேமேஜ் ஆன ஐட்டத்தை நீ கஸ்டமருக்கு செல் பண்ணிருக்க, நீ பண்ணது பெரிய தப்புன்னு அவளை போட்டு படாத பாடுபடுத்துவான். இங்க இவங்க எல்லாத்துக்குமே பதறும் போச்சு. இன்னைக்கு அந்த சோல் பயங்கரமா பஞ்சாயத்து பண்ண போகுது. அதனால சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், இல்லன்னா அவன் என்ன பண்ணுவானே சொல்ல முடியாதுன்னு இங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அந்த சப்ஸ்டியூட் சோல் என்ன பண்ணுவான், நல்லா பாடியை பயங்கரமா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அங்க இருக்க இடத்த ஒரு மிதி மிதிப்பான். அப்படியே உடஞ்சு தெரிக்கும். சோ அவனோட பவரை அவனால ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுது. ரைட்டு, ஒரு சூப்பரான பாடியில வந்து நான் இப்ப சேர்ந்துட்டேன், நான் இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த டைம்ங்கும் போது அங்க ஒரு கிரவுண்ட் கீப்பர் வருவாரு. வந்து இச்சிகோவை பார்த்துட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, 9th கிரேட் தானே படிக்கிற, பென்ஸை உடச்சிட்டு இருக்க பைத்தியக்கார பையல, கிளாஸுக்கு போலையான்னு திட்டிட்டு இருப்பாரு. அவன் பாட்டுக்கு லுக் விட்டுக்கிட்டே வருவானா. என்னடா முறப்புன்னு ஒரு அடி அடிப்பாரு. ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி ஒரு ஜம்ப் அடிப்பான். இங்க இருந்து அங்க இருக்க செவுத்துக்கே போயிடுவான். அந்த ஆளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். என்னடா நடக்குது இங்கன்னு. எப்படி மிரட்டிட்டனா, இது சும்மா ட்ரெய்லர் தாமா, இப்ப பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஜம்ப் அடிப்பான். அந்த கேட்டுக்கு வெளியில போயிடுவான். இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு லஞ்ச் டைமே வந்துருச்சு. ஒரிஹிமே, டட்சுகி, அப்புறம் மிச்ச இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் ஜாலியா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பையன் பாத்தீங்கன்னா கீழ இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பான். வந்தவன் ஜன்னலுக்கு நேரம் அப்படியே பறந்து வருவானா. எல்லாம் பார்த்து ஷாக்ல இருக்கும் போது இதுதானே 9th கிரேடு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளாஸுக்குள்ள இறங்குவான். இங்க இச்சிகோ ஆலோ கூட சண்டைய போட்டு சம்பவம் பண்ணிட்டான்னு வைங்க, என்ன பயலுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணிக்கிட்டே இருக்குது. அங்க அவன் விளையாடுறது இங்க இவனுக்கு ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆகுது போல. சரி இனி இதுக்கப்புறம் அந்த சப்ஸ்டியூட் சோல் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.